சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. குமாரி ஆக்கல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கு உலகாரமாக விளங்கக்கூடியவன் என்னுடைய தந்தை சிவபெருமான். அவரிடத்திலே சிங்கமகன் தாரகன் சூரமதுபடி சொல்லக்கூடிய அசுரர்கள் சாகா வரம்பெண்ணி பெற்று 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக
ஆட்சி புரிந்து வருகிற வேளைகளில் அவர்களது கொடுமை தாங்க முடியாமல் தேவர்களும் முனிவர்களும் எந்தத்தை சிவன வந்த வருகிற அதனால் அவர் கோபம் கொண்டு நெற்றிக்கண்ணை திறக்க அதிலிருந்து 6 தீப்பர்கள் பறக்க 6 தீப்பர்களும் சரவணப்பைகளிருந்து விழுந்து 6 தாமரைகளில் யாம் குழந்தைகளாக உதயமானோம். கார்த்திகை பெண்கள் அறுவால் வளர்க்கப்பெற்று அன்னை உமாதேவியால் ஒன்றாக அணைக்கப்பெற்று சிவராதி சிவனை வென்று தென்பாண்டத்தை தேவையான பரிசாக பெற்று என் தனிகாசனத்தில் அமர்ந்திருக்கின்றோம். எங்கிருந்தோ வரும் நாத கீத ஓசை கேட்கும் பொழுது இசை மேதை நாரத மகிழ்ச்சி வருவதாக தெரிகிறது. வரட்டும், அப்பெரியார் வரவிற்காக இச்சின்னஞ்சிறியவன் வழி மீது விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறார். மேடையில் வேலன் வேடன் விருத்தியாக அழைத்துக் கொண்டிருக்கும் சந்தானகுமார் அவர்களுக்கு விழாக்கள் சார்பாக நாட போட்டு கௌரவிக்கப்படுகின்றார்கள். பொன்னாடி மூர்த்தி புகழாரம் சுட்டிய மாபெரும் கிராமத்தார்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழு சார்பாகவும் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பண்ணார் ஆளுநர் சக்கரவர்த்தி 18 மணி அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. கருவாகி புடலி உருவான கந்தனூர் எந்த நூர் மனிதர்களை சுந்தையும் இருந்தாலும் தாங்கள் பெரியவர். இச்சின்ன சிறியவனை நாடி வந்திருக்கிறீர்கள். முதலில் என்னை வாழ்த்து. தாங்கள் இன்னும் தமிழ் போல் நினைத்திருக்க வேண்டும் ஐயரே. வாழ்க கொள்ளலாம். வாழ்த்துமைக்கு நன்றி கூறி இதோ சுர
இசை மேலையே. இனிதான சுரஞான இசை மேலையே இனிதான சுரபியாவும் இசை மேலையே. இனிதான 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 சுரஞான இசை மேலையே எனதல்பை புயல்வான தவயோகியே உயர்வான தவயோகியே. இனிதான சுரஞான இசை மேலையே மனிதாபிமானத்தை மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை. மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை அபிமானத்தை கனிவான போதத்தை. மனிதாபிமானத்தை கனிவான போதத்தை மதிப்போடு வர வேண்டும் அதியோகியே ஓடு வரவேற்கும் அதிருச்சியே. இனிதான 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 சுரஞான இசை மேலையே அறப்பாளைய சுழல் மாறுவர் அனைவருக்கு நல்லவரே அகங்காரரின் குணம் கொள்கையை அதற்கு வல்லவரே அலங்காரனை கொள்கையை அகற்றிட வேண்டவரே. நேரெல்லாம் செல்க நேராய தேடு கண்டீர் நிகழ்ந்ததை கணக்கில் பிறந்து போயினே இனிதான 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 சுரஞான இசை மேதையே மகிழ்ச்சியே தாங்கள் எங்கெங்கு சென்றீர்கள் என்னவெல்லாம் கண்டீர்கள் இச்சின்ன சிறியவனை காண வரும் நோக்கத்தில் ஏதேனும் விஷயங்கள் இருந்தால் எடுத்து இயம்புங்கள் படிவிடமா பழக்கமும் தொழில்கள் என்றால் செயல்படுகள் அற்புதமான திரைச்சோலை மத்திகளே பெருமைக்குரிய கனிமொன்றை கண்டேன். கனியை கண்ட மாத்திரத்தில் கண்ணனின் திருப்பாக ஒழிந்து கனியின் மக தத்துவங்களை எடுத்து உரைப்பதற்காக அடியை ஓடோடி வந்திருக்கிறார். கண்டு வந்தவர்கள் கனி கொண்டு வந்திருக்க கூடாதா கொண்டு வந்திருக்கிறார் இருந்த போதிலும் அதை தாங்கள் கொண்டு வந்தால் மேலும் சிறப்பு என்பதற்காக உங்களால முடியாத காரியமாக செய்தியத்தை கொண்டு வந்துட்டேனே. அதற்கு எதிர் சிறப்புகள் இருக்கிறதா இருக்கிறதா? எடுத்து சொல்லுங்கள் பாருங்கள் கேளுங்கள். மாங்கடிக்கும் தேக்கவரி பங்கடிக்கும் நேரடிக்கும் குமரா ஒரு பூங்கடிகை கண்டு பழம் பூரித்தேன் குமரா. குமரா குமரா மாங்கடிக்கும் தேங்கவரி பங்கடிக்கும் ஒரு பூங்கலியை கண்டு மனம் புரிந்தே குமாரா. அக்கடிகை இக்கணமே அக்கடிகை இக்கணமே கொய்யாமல் கொய்யாமல் கொய்த வைத்துக் கொள்வார் குமரா 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 குமரா. கனி எப்படி இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லைங்க. ஆனால் உங்கள் துணை மூலமாக பாட்டுக்கு நாரதர் அதுக்கு ஒரு பெருமை இழட்டி விட்டாரு. இருந்தாலும் கனியை பற்றி இன்னும் சில விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற காரணத்தில் சக்கரவல்ல மோடியே கனிகள் சக்கரவல்ல மோடியே பாடுங்கள் பருமாதங்கள் கணீதனுக்கு உற்ற மாதங்கள் கணீதனுக்கு உற்ற சக்கரவல்ல மோடியே அதை நோக்கும் பொழுது இருக்கும் பொழுது நோக்கும் பொழுது பார்க்கும் பொழுதே புலன்களுக்கும் சுமை தரும்
என்று சொல்கிறீர்கள். முருகா. கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் உணரலாம், நாவால் ருசிக்கலாம், உள்ளத்தால் நினைக்கலாம் முருகா. அப்படி நினைக்கக்கூடிய அக்கணியை இந்நேரம் வாகனமாக பறந்திருக்கூடிய பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி கண்ணுக்குள் ஊழிடவா இது ஒரு கடவா கை கொண்டை பாதங்களிடம் எழுதிய உறவா நானும் விடவில்லை தொடவில்லை ஏதோ உலகில் மனம் வரவில்லை ஆயிரம் அப்படி வருவா மறைத்து வைத்தேன் மறுபடி கதக்கரையா பழந்தா துடிக்கும் கொண்டு பணம் பிடிக்கும் பைத்தியம் பிடிக்கும் பச்சைகள் கண்டாலில் நேரும் அதை பற்றி பச்சை தேடாதோ சொல்லி பச்சை தேடாதோ சொல்லி பச்சை தேடாதோ சொல்லி பச்சைகள் பறவைகளுக்கு பிரியமானது கனி. அப்ப இருக்கிற பறவைகளே பயந்து ஓடுகிறது என்றால் அதற்கான காரணம் என்ன? எட்டாத உயரத்தில் இருக்கிறது. எட்டாத உயரத்திற்குரிய அக்கறை எனக்கு எட்டுமா? எட்டி பிடிக்க வேண்டும் நாங்கள். எட்டாத கொப்பினி எட்டாத கொப்பினி இருந்து அக்கறையை எப்படி எப்படி கொள்கிறதா எப்படி கொள்கிறதா எட்டும் படுக்கிற கொம்பு சபை கட்டி கேள்வி பறித்திடடா 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 பிக்கெட்டுள்ள அக்கடிக்கேதன பேச பொறிகளுக்கு குறைந்த முகமுண்டு கொங்கில் எருண்டுண்டு படுதல்லாத கண்களுண்டு நிமிர்ந்த நடையுண்டு நேர்கொண்ட பார்வையுண்டு தமிழ்ஞான செருக்கு உண்டு. அதே கண்டு வந்தது கொஞ்சம் பெண்டு இப்ப கொஞ்சம் நிமிர்ந்துக்குச்சு. ஆமா, நல்லா இருக்கு. அப்படி வருவாரு. யாரவன் ஆண்டவன் சுந்தர வடிமுருகா தாங்கள் அறியாத வரமா இருக்கிறது. அந்தவன் என்ன செய்யவில்லை. சீக்கிரமாக திருமணம் முடிக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. அவள் அமுதா அவ்வளவுதான். அவள் அமுதா தாங்கள் எக்கோலத்தில் சென்றாலும் வெற்றி நோக்கி அது எனக்கு நல்லா தெரியும். இருந்த போதிலும் அன்னவன் இருப்பது வேடுவரிடம் அவள் இடத்திற்கு பெருமை நோக்கத்தோடு தாங்கள் செல்லுங்கள். அவள் வேண்டுவிடமாக இருப்பதால் அதேதான் கருமாறி மகள் உருமாறி செல்வது ரொம்ப பெருமை. அப்படி திருமண கோலத்தோடு காட்சி கொடுத்தால் நல்லது முருகா. தாங்கள் நமக்கு என்ன தருவீர்கள்? 3 மாலையோடு எங்கிருந்தாலும் முனிவன் தங்களை சந்திக்க வருகிறேன் முருகா. எப்படி மும்மாலை கொண்டு வரக்கூடிய மணிபுங்கவருக்கு இவ்வுலக மக்கள் மத்தியிலே என்று வழியாத புகழ் மாலை கிடைக்கட்டும். வருகிறேன். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், மாடுமலை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், மாடுமலை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. இனிய குரலில்
ஓடு மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை, ஒன்று மட்டும் தெரியவில்லை. இந்த பொன்னான வேளையில் அடியனுக்கு அன்பு கரப்பட்டி ஆதரவு கொடுத்த என் கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்கள் அதனால அன்புள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த நாடகத்தை நடிப்பை இப்படிப்பட்ட பிரமாண்ட நாடகத்தை ஏற்படுத்தி கொடுத்த நாடகத்தின் அமைப்பாளர்களுக்கும் என் ஒட்டுமொத்த ரத்த சொந்தங்களுக்கும் ஊடகத்தின் வாயிலாக நிகழ்ச்சியை உள்வாங்கக்கூடிய அருமை நல்ல உள்ளங்களுக்கும் ஆர்ஜே தவம் அவர்கள் சார்பாகவும் என் அண்ணன் சந்திரசேகர் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வழக்கத்தை உருத்தாக்கி கொண்டு சிறந்த ஒளிபரிக்க நிலையத்தாளர்களுக்கு நன்றி கூறி தங்களது புரியாத விடைபெறுவது உங்கள் செவனிப்பட்டியைச் சேர்ந்த அடியே ஜெயபார்த்திவன். நன்றி, வணக்கம். மனித நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று.
டாடி டாடி போயிட்டு வா. மகனே உனையை துணையாரம்மா கர்ப்பகமே உடைகளை துணையாரம்மா நீயே கதிகிற போட்டும் எங்கள் பாரம்மா அம்மா கர்ப்பகமே உடைகளை துணையாரம்மா அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறம் உடையவளே அன்பெல்லாம் நிகழ்த்தும் அரசுர உமையவனே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறம் உடையவளே ஆனந்த வாழ்வுதனே அன்பருக்கு அளிப்பவளே தந்தவாமுதன்னை அன்புக்கு அளிப்பவரே கர்ப்பகமே உடைகளை துணையாரம்மா அலைக்கடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே அலைக்கடல் ஓரத்திலே அமைந்த மகிழையிலே தலைவடி மாற்றுகளும் எங்கிலும் போகிறே அலைவடி வாழ்த்துகளும் இறைவடி வாழல் என்று உலகில் காப்பவளே சிறைவடி வாழல் என்று உலகில் காப்பவளே எப்பவளவே வல்லல் மகிழும் உமையவளே செம்பவள கேரி மன்னன் பயிலும் உமையவனே கர்ப்பகமே உடைகளை துணையாரம்மா அப்பா அப்பா பேரமிக்க பெரியோர்களே மண்ணை பொன்னாக்கு விவசாய பிரகடி மக்களே கடமையை கண்ணாக கருதக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே உள்ளூர் ஆடைக்கல ரசிக பெருமக்களே வெளியூர் ஆடைக்கல ரசிக பெருமக்களே அற்புதமாக ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கூடிய சோன்றப்பன் ஒன்றப்பன் அற்புதமான ஒளிபெருக்கி சோன்றப்பன் ஒளிபெருக்கி நிலையத்தார்களே எங்கள் இசைக்குழுவை சார்ந்தவர்களே இந்த நாடகத்தை நல்லதொரு முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பண்ணார் 18ஆம் படி அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தையும் எனது நன்றியும் தெரிவித்துக் கொண்டு எனது கலை பயணத்தை தொடங்குகின்றேன். நாரதர் மிகவும் நல்லவர், நன்றி என்ற சொல்லுக்கு இலக்கணமானவர். நான் கூட நாரதரை தவறாக நினைத்து விட்டேன். அவரை போய் இந்த வழக்கு நிற்க வேண்டும். ஒரு முறை அவருடைய தந்தையாகப்பட்ட பிரமனை கொண்டு சிறையடைத்த காரணத்துக்காக இந்த இடத்திற்கு என்னை பழிவாங்குவதற்குத்தான் அனுப்பியிருப்போரோ என்று எண்ணி பார்த்தேன். இங்கு வந்து பார்த்தவர்களால் தெரிகிறது இது எப்பேற்பட்ட இடம், எவ்வளவு ஒரு சிறப்புக்கு இடம் என்று இருந்தாலும் பொறுமையில் பொக்கிஷம் பூமாதேவி என்று சொல்வார்கள். அவ்வளவு பூமாதேவியாகப்பட்டவள் ஒரு கொலை செய்தாலும் சரி, கொள்ளையடித்தாலும் சரி, எத்தனை எத்தனை பாவங்களை செய்தாலும் சரி, அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய யார் என்று சொன்னால் அவர்தான் பூமாதேவியாகப்பட்டவள். அதுக்கு தான் சொன்னாங்க, ஆடு அடங்கும் வாழ்க்கையடா ஆரணி நிலவே சொந்தமடா என்று சொன்னார்கள். அண்ணே 18 எப்ப 48 எதுக்கு அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இப்ப இதெல்லாம் கிடையாது. குளிக்கவே போடுறது அண்ணா கிரதமா அதை விட்டுருவாங்க. இப்ப உலக விஞ்ஞான உலகமாய் போச்சு. அப்படி உள்ள தள்ளிட்டு அந்த பக்கம் வாங்கினா புளி சாம்பல், அதுவும் அவன் சாம்பலா இல்ல அடுத்தவன் சாம்பலான்னு தெரியாது. எவன் சாம்பலே கொடுப்பா, அதைத்தான் நம்ம வாங்கிட்டு வரணும். அப்படிப்பட்ட வகையிலே நன்றி மறந்தவர்கள் மட்டும் இந்த பூமாதேவியாகப்பட்டவள் தாங்கிக் கொள்ள மாட்டாளாம். நன்றி உணர்வோடு நாரத மகரிஷி என்னை இங்கு அனுப்பியிருக்கின்றார். எந்த ஒரு காரியமும் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் தாய் தந்தர் நினைக்க வேண்டும். தாய் தந்தர் நினைத்துக் கொண்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு சிறப்பு இடமாக இருக்கிறது. புத்துக்களுக்கு பூச்சியோடைகளும் பொஞ்சோடி நீரோடைகளும் பாய்தோடு வாறுகளும் பாரிக்கலாம் என்ற பறவைகளும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா? அதனால இவ்வளவு அருவி சில்ல நிமிஷம் தென்றல் காற்று இதயத்தை இதமாக தொட்டுச் செல்கின்றதே. எப்படிப்பட்ட மகத்துவ புண்ணியம் பற்றி வர்ணித்தால் எப்படி இருக்கும்? படித்து பார்க்கலாமா? நதியோரம்
காதல் ஒன்று நாட்டியம் ஆடுது மெல்ல நடந்தாடுதோ நீ சொல்ல
நன்றி நன்றி. கை தட்டி ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நன்றி. கை தட்டியவர்களுக்கு நன்றி நன்றி. கை தட்டியவர்களுக்கு நன்றி. தட்டாமல் இருப்பவர்களுக்கும் நன்றி. தட்டலாமா தட்ட வேண்டாமா என்று யோசனை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கும் நன்றி 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 நன்றி. அற்புதமாக சிறப்பான இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இந்த இடத்தில் ஏதோ ஒரு சத்தம் வரும் என்று நாரத மகர்ஷி கூறினார். சத்தம் வரும் திசையை உற்று நோக்கி பார்க்கலாமா? ஆனாலும் சொல். ஏப்பா 18 மணி உள்ள பெரிய கொள்ள கூட்டம் கிடக்க முடியா? நான் அதை சொல்லல. மனதை கொள்கின்ற கூட்டம். ஏகப்பட்ட கூட்டம். எப்படிப்பட்ட கூட்டம்? அழகான கூட்டம், அன்பான கூட்டம், அதுவும் அமைதியான கூட்டம். ரொம்ப அமைதி. ஓஹோ, ஆர்வம் சொல். அற்புதமான கானம். இதை கேட்டவுடன் இங்கு உள்ளவர்களுக்கு பிறக்க வேண்டும் நல்லதொரு ஞானம். அந்த பெண்மணிக்கு முன்பு தன்மானம். அடடா, இந்த இன்னிசை கேட்கப்படுது துள்ளாதவன் துள்ளும் என்பதற்கு எல்லலும் சந்தேகமில்லை. இருந்தாலும் இந்த வள்ளியாகப்பட்டவள் இந்த சந்தன சோடையிலே எப்படி செந்தமிழ் கவி பாடுகிறார் என்று சற்று எண்ணி பார்க்கலாமா? செந்தமிழ் பாடும் சந்தன காற்று தேடி வந்தது கண்ணே கண்ணே. கலையரசி கண்ணே கலையரசி தேடி வந்தது கண்ணே. செம்மனை மேகம் தூதுவராக என்னிடம் சேர்த்தது உன்னை கண்ணே. கலையரசி உன்னிடம் சேர்த்தது இல்லை. செந்தமிழ் பாடும் சந்தன காற்று தேடி வந்தது கல்வி கல்வி தேடி வந்தது கல்வி. செம்மனை வேகம் தூதுவனாக என்னிடம் சேர்த்தது உன்னை கல்வி என்னிடம் சேர்த்தது உன்னை. இப்படி இனிமையான கானம் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வள்ளிக்கு கலை அரசிக்கு நாம் நவரத்தினமே மாலையாக சுட்டலாம். நவரத்தினமே வாங்குற அளவுக்கு நமக்கு வசதியா இருக்கு. சரி, நகையெல்லாம் வாங்கி சுட்டலாம் நினைச்சா இன்னைக்கு நகை விலை ஏறுவோமா ஏறுறது இறங்குறதுக்கு வேலை இல்லை. செய்கூலிங்கிறான் சேதாரங்கிறான். அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது. இன்னைக்கு நாட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றுட்டாங்க அப்படின்னா அந்த தாயின் தகப்பன ஆகா
நம்மள ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றுட்டோமே, இதை எப்படா கரை சேர்க்கிறது? வரதட்சணை குடும்பம் தாங்க முடியல, நகவலை ஏறி போச்சு, இந்த சொல்லி இந்த பிள்ளை எப்படி கரை சேர்க்கிறது சொல்லி ஏகப்பட்ட தாயும் தந்தையும் இன்று உலகத்திலே வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரி, இந்த திருமணத்துக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? வரத்துக்கு கேட்பாங்க, எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்க கேட்பேன். சரி போடா போட்டோம், நம்ம பிள்ளைய வச்சு வாழப்போறோம் நினைச்சு எங்கேயாவது கடனை உடனே வாங்கி கடனை உடனே இறங்குறான், அதுக்கும் 10 பேர் நடக்கூடான். அப்படி கடனை உடனே வாங்கி ஒரு வண்டியை வாங்கி கொடுத்தா சின்ன வண்டியெல்லாம் வேணாம். என்ன சின்ன வண்டியா நம்ப வண்டியா? பெரிய வண்டி, பெரிய மாட்டு வண்டியா? இனிமே போகக்கூடிய காலத்தை மாட்டு வண்டினா என்னன்னு கேட்பாங்க. அது இப்போ ஒரு வண்டி போகுதுலப்பா, இந்த புட்டு 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 போகுதுல்ல, புல்லட்டு. ஆமா, 4 லட்சம் ரூபாய். அது 1,80,000. அந்த வரி இந்த வரி எல்லா வரையும் சேர்த்து போட்டு மொத்தத்துக்கு 4 லட்சத்துக்கு கொண்டாந்து வாங்கி 4 லட்சத்துக்கு இந்த வண்டியை வாங்கி கொடுத்தா இவன் என்ன பண்றது? ஆஹா, கல்யாணத்துக்குள்ள நம்ம மாமனார் மாமியார் நமக்கு வாங்கி கொடுத்தாங்க நான் சொல்லி 2 பேர் ஒரு 5 பேர் ஏறிக்கு போவேன். சும்மா போவேன் இல்லையா? மது மயக்கத்துல ஓடும். அந்த காலத்துல தண்ணி அடிக்க போறாங்க அப்படின்னா பெரியவங்க, என் மாமியார் பாரு, மச்சார் பாரு, அண்ணன் பாரு, தம்பி பாரு, சித்தப்பார் பாரு, பெரிய பரவல் காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்க அப்படின்னு பயந்துகிட்டு வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு சங்கடப்பட்டு சிரமப்பட்டு பார்த்துருவாங்களோ அங்க வந்து பார்த்துருவாங்களோ அப்படின்னு பருக்கு பருக்குன்னு பார்த்துக்கிட்டு தெரியாம அப்படி முக்காடு ஓடிட்டு அந்த காலத்துல தண்ணி அடிச்சுக்காங்க. இப்ப காலம் மாறி போச்சு. அண்ணன் தப்பி சின்னப்ப பெரியப்ப மாமே மச்சான் எல்லாம் என்ன பண்றேன், ஒண்ணு கூடி ரவண்டி கட்டி தண்ணி அடிக்கிறான், கிரவுண்ட கட்டிடுறேன். கேட்டா என்ன சொல்றாங்க? சோசியலிசம். ஒரு நல்ல விசேஷம் போடுமா, ஏப்பா மாப்பிள்ள சரக்கு கிடைக்குமான்றான். ஆமா, முருக்கா பேசுறிய, சரக்கு வாங்கி கொடுத்தா முருக்கா சாப்பிட்டு என்ன செய்வான்? 3000 ஒண்ணு 5000 ஒண்ணு 10,000 ஒண்ணு மை போட்டு போவேன். சரக்கே இல்லைன்னு வச்சுக்க, சரக்கே இல்லைன்னா என்ன செய்வேன்? கொண்டு வந்த அதையும் குடிச்சுட்டு மொய் எழுத மாட்டேன், ஒண்ணு எழுத மாட்டேன். சோத்தையில் இருந்து சும்மா போக மாட்டியா? அங்க இருக்கிற பழைய செல்ஃபிக்கு மாறிட்டு தலையில. ஆமா, என்னமோ பண்ற, அவன் வீட்டுக்கு போயிடல, அவன் வீட்டுக்கு போற, அதுக்கு என்ன அவனுக்கு போதையில வீட்டுக்கு போற. அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயத்துக்கு போனோமா அங்கவே என்ன பண்ணுவேன்? பணத்தோட பணமா படுத்து பணத்தை தூக்கூடாம பிரச்சனை பண்ணுவேன். அவன் நல்லா இருக்கும், ஒரு நல்லதை உள்ளதை வாழ்க்கை அப்ப நினைக்க மாட்டாங்க. கடைசி நேரத்தில் போய் அங்க போய் நின்று கிடைச்சினா, டே நான் தாண்டா சொந்தக்காரன், நான் தான் முதல் துணி போடுவேன் அப்படின்னு அங்க போய் பிரச்சனை பண்ணுவேன். இந்த பிரச்சனைகள் நம்ம போகணும் கூடாதுங்கிற காரணத்துக்காக பெண்ணுக்கு என்னைக்கும் தேவையில்லை, புன்னகம் இருந்தாலே போதும் அப்படிங்கிற காரணத்துக்காக என்னைக்கும் தேவையில்லை, புன்னகம் இருந்தாலே போதும் அப்படிங்கிறதுக்காக மல்லிகை, முல்லை, ரோஜா, செண்பகம், இருவாச்சி வரவுகள் எல்லாம் ஒன்றாக்கி இந்த வள்ளிக்கு கலை அரசிக்கு மாலையை சுட்டினா நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுக்காக சுட்டி பார்ப்போமா?
மல்லிகை இங்கு ராதா தேர்ந்தது. உந்தன் வீடு தேடி வந்தது. இன்னும் வேண்டுமா என்றது. இன்னும் வேண்டுமா என்றது. நன்றி நன்றி. இதற்கு ஒரு உள்ளத்துக்கு மட்டும் நன்றி நன்றி. எப்படி வாழை சூட்டும் பொழுது இதை வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இவள் தகுதி உடையவளாக இருக்கின்றாளா என்று எண்ணி பார்க்கும் பொழுது அவள் விழிகளை பார்த்து கண்ணாடி பேழைக்குள் அகப்பட்ட கரு வண்டுகள் போன்று காட்சி தருகின்றது. நெற்றியோ பலகை போன்றிருக்கிறது. வில்லை போன்ற புருவங்கள், முத்து போன்ற பற்கள், இதழ்களோ சும்மா கோவை பழம் மாதிரி சற்று சிவேர்னு சிவந்ததாக இருக்கிறது. காலை பார்த்தா 18 மணி என்ன காலை பார்த்தா சும்மா வாழைத்தட்டு மாதிரி வலுவலுப்பாக இருக்கிறது. காளையை தானே பார்க்கணும். நம்ம காளையை பார்க்கணும், விவசாயி மாலையை பார்க்கணும். அப்ப கொஞ்சம் நம்ம மாலையை மாற்றணும். ஆமா, என்ன அழகாக இருப்பாள், எப்படிப்பட்ட அழகாக இருப்பாள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது இவர் சிறப்பு நிறைவாக எல்லா மலைக்கும் இப்படி வருமா? இப்படி கோழி நண்டு மேடைக்கு வந்தா மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம், புண்ணியம். அதான் இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு ஏற்படும். அதனாலதான் ஐயா சொன்ன மாதிரி அதை விளக்கப்படாது. அது பாட்டு மேடைக்கு கூட்டத்தில் அந்த நினைப்பே இருப்போம். நிலவு ஒரு பெண்ணாகி நீரலைகள் இடமாறு நீந்துகின்ற குளிரோ நீந்துகின்ற குளிரோ நிலவு ஒரு பெண்ணாகி உறவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறு நீந்துகின்ற குளிரோ நீந்துகின்ற குளிரோ மாலையில் பூப்போடு மலருகின்ற இதழோ மாதுளையில் பூப்போடு மலருகின்ற இதழோ மானிடம் மயங்குகின்ற விழியோ ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உருவம் ஒரு வில்லாக பார்வையோடு கனையாக நகையில் வண்ணத்தில் குடிவில் கண்ணத்தில் இரவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ பவளமென பிறந்தகமும் பசுக்களை போல் படைத்தரமும் அவளம் ஒரு விரலகம் பதிதலில் போயிருக்கிறமோ தேக்கணிகள் இருபுறமும் தேக்கணிகள் இருபுறமும் தாக்கி வரும் பூங்கொடியும் ஆழ்கரையில் தங்காக நீர்கணக்கு அமைந்தவரோ கடலில் தங்காக நீர்கணக்கில் அமைந்தவனோ யாழிசையில் மொழியாக பாய்மொழிதான் வளர்ந்தவரோ இரவு ஒரு பெண்ணாகி உறவுகின்றாரோ உறவுகின்றாரோ
வங்கைக்கு போதுமா? ஆடவன் அங்குமுகமாக போதுமா?